சிஎபின் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்தில் குருசடி தீவுன்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் போயிருக்கோம். இப்போது அந்த ராமேஸ்வரம் விலாகில் இந்த ஒரு பதிவு இருக்குது, இன்னொரு பதிவு இருக்குது. இந்த பதிவில் நம்ம குருசடி தீவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டுக்கு மட்டும்தான் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நம்மளை ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போய் இந்த ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. இதுதான் குருசடை தீவு அப்படின்னு சொல்லிட்டு. இது ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராமேஸ்வரம் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்தது ஏர்லி மார்னிங் டைமில் வந்ததுனால போட்டு சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது 7:30 கிட்ட அங்கே ரீச் ஆகணும். அந்த நெட்டில் போட்டிருந்தாங்க 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் போட்மேன்ஸ் யாருமே வராததுனால 8 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா மார்னிங் டைமில் போங்க, அதுவும் வின்டர் டைமில் போங்க. சம்மர் டைமில் போனீங்கன்னா செமையாக புழுக்கமாக இருக்குது இந்த இடம். அதனால் நம்மளுக்கு வின்டர் டைமில் போனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மார்னிங் டைமில் போனீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அந்த சன்னு கொஞ்சம் நல்லா இருக்குது. மிட் மார்னிங்கில் போனீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. இந்த ராமேஸ்வரத்தை சுற்றி கிட்டத்தட்ட 21 ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த கைட் மேப்பில், கூகுள் மேப்பில். ஸோ இந்த தீவுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போட் எப்படி இருக்குது, மார்னிங் வியூ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் வியூ இது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி போல் இருக்கும். ஃபிஷர்மேன் போட்டுன்னு அது தனியாக இருக்குது. அதில் நம்மளா ஏற்ற மாட்டாங்களாம் சொன்னாங்க. இந்த பக்கம் நம்ம இது வழியாக தான் நம்ம போட்டில் இறங்கி, அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த 2 தீவில் ஒரு தீவுக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நண்டு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கடல் நண்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதில் கடல் நண்டு இதுக்குள்ளே அந்த பாறைக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வியூ காமிச்சிட்ருக்கேன். காலையில் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படகு போட்மேன் வந்தவுடனே படகு பயணம் செய்யலான்னு டிக்கெட் வாங்க போகலான்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த விவேகானந்தர் மணிமண்டபம், ராமகிருஷ்ணர் மணிமண்டபம்னு இருந்துச்சு. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு, சும்மா ஒரு டூரிசம் பிளேஸ் தான். உள்ள விவேகானந்தரோட ஃபோட்டோஸு அதெல்லாம் இருந்துச்சு. நம்ம அங்கே வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் இங்கே பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க அங்கே இருக்க செக்யூரிட்டிஸு, கைட்ஸ் அண்ட் போட்ஸ்மேன் எல்லாமே. ஸோ நாங்கள் இதை பார்க்க வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா விவேகானந்தரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இந்த விவேகானந்தர் இந்த இடத்துல இருந்து குந்தக்கல்னு இந்த இடம் பேர், அதாவது வணங்கி வரவேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா. அதனால் இந்த இடம் பேர் குந்தக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் குந்தக்கல்லுன்ற இடத்துல தான் இவர் அந்த வழியாக போட்டில் போயிட்டு வந்தாராம் விவேகானந்தர். அந்த ராமேஸ்வரம் ராஜா குந்த வச்சு அவரை வரவேற்றார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த குந்தக்கல்ன்ற இடத்துல இருக்குது. இதுவும் பக்கத்துலேயே, இதுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, இண்டோர் மியூசியம் மாதிரி, மெரைன் மியூசியம் மாதிரி. இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இந்த இடம் நல்லாயிருக்கு. இது ஒரு திமிங்கலத்து வாயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. பக்கத்துலேயே சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பொம்மையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸு அது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்ல வியூ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே போயிடலாம், இன்டர்பிரிட்டேஷன் சென்டர், மியூசியம் சென்டருக்குள்ளே. இதுக்குள்ளே எல்லா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சீ கிரியேச்சர்ஸை பற்றி. இந்த குருசடி தீவை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு பார்த்தேன். அது நிறையா டைம் ஆகிட்டு லென்த் அதிகமாக போகிறதுனால நான் 2 வீடியோவாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த இடம் ஃபுல்லாமே பவளப்பாறைகளை பற்றி தான் இருக்குது. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பவளப்பாறைகள் பற்றி தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையான பவளப்பாறை தான். நம்ம இது ரொம்ப டைம் ஆகிடும்ன்றதுனால இந்த வீடியோ முக்கால்வாசி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். மெயின் குருசடி தீவு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த குருசடி தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மியூசியம் எல்லாம் நம்ம மஸ்ட் விசிட் பிளேஸாக நம்ம பார்த்துட்டு போகணும். இதில் கொஞ்சம் நல்லா சீ கிரியேச்சர்ஸ், அப்புறம் அழிந்து போன விலங்குகள் இதில் இருக்குது. இது எல்லாமே நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்கிறாங்க, மன்னார் வளைகுடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே கண்ணாடியில் இருக்கிறதுனால இதை தொடாதீங்க, அப்படியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சீ கிரியேச்சர், சீ லைஃப் எல்லாமே நல்லா எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க.
இப்போ மணி 8 மணி இருக்கும். கிட்டத்தட்ட போட்மேன் வந்துட்டார். நாங்கள் எல்லாருமே போட்டில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாத்துக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அந்த போட்டு ஃபுல்லாகிட்ட பிறகு நீங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போட்டில் போகிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கணும். இங்கே பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கிட்டால் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஃபஸ்ட்டு தெரிகிற ஐலாண்ட் வந்து கோரல் ஐலாண்டுன்றாங்க. அதில் ஃபுல்லாக அந்த கோரல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குமா, உள்ளே போக முடியாதான். செகண்டு தெரிகிற ஐலாண்டில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னாங்க. வழியில் வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டால்ஃபின்ஸ் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் போனோம். ஆனால் டால்ஃபின்ஸ் வந்து எங்கள் கண்ணில் படவே இல்லை. டால்ஃபின்ஸ் வந்து பியூர்லி லக்கின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே போனோம். எதிர்பார்த்துட்டு நாங்கள் ஜிம் கார்பெட்டில் புளியை பார்க்க போன மாதிரி இந்த டால்ஃபினும் வரவே இல்லை. டால்ஃபின் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு எப்போயாவது வெளியில் வரும். ரொம்ப வெயில் அடித்தான்னாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட பார்த்தோம். டால்ஃபின் எங்கள் கண்ணுக்கு தென்படவே இல்லை. இந்த குருசடை தீவுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விட்டு 1 ஹவர் நம்மளை வந்து சுற்றி காமிக்கிறாங்க. கொஞ்சம் மியூசியம்ஸு அதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ பிடிச்சி தண்ணியிலலாம் விளையாடுற மாதிரி விடுறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த டைம் நல்லா பாஸ் ஆகும். ஆக்சுவலாக ஃபேமிலியோடு போனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது இது எங்களுக்கு. நீங்கள் போகும்போதே வந்து பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே எடுத்து போட்டு போகக்கூடாது அந்த டூரிஸ்ட் கைடு சொன்னாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இதை அண்டர்டேக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம குப்பை போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கைடு தான் திட்டு வாங்குவாங்களாம். அந்த கைடு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, யாரும் பிளாஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது எதுவும் கொண்டு வராதிங்க, ஈட்டபிள்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பெண். குருசடை தீவு பயணம் தொடரும்.